ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி. நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி மீஷோவில் 17 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ரொம்பவே கிச்சனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி வீடியோ இது. கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அழகான ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன் ரேக். இது என்னுடைய கிச்சன் இந்த ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்பவே சர்ச்சிங்க்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட் எனக்கு கிடைச்சிச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிச்சனில் நம்ம நிறைய பொருட்களை வைக்கிறதுக்கு இது ஆர்கனைஸாக இருக்குது. ஸோ நல்லாவே ஸ்டடியாகவும் இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எதுவுமே இல்லை, எந்த ஸ்க்ரூவும் இல்லை, எந்த டூல்ஸுமே கிடையாது. இதுக்கு செட் பண்ணுறதுக்கு அசால்ட்டாக நம்மளே செட் பண்ணிக்கலாம். இதுக்கு சின்ன நாப்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. அதில் வச்சு நம்ம ஃபிட் பண்ணால் போதும், அழகாக ஃபிட் ஆகிக்கும். கீழே இருக்கிற ரேக் செட் பண்ணியாச்சு. நான் அழுக்கு படியாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் ஷீட் டபுள் சைட் டேப்பில் ஒட்டி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் நம்ம எப்போவுமே எனி டைம் எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு இருக்கும். அந்த நேரத்தில் கண்டிப்பாக அழுக்கு படியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒயிட் அப்படின்றதுனால நான் அதனால் பேப்பர் செட் பண்ணி வச்சுருக்கேன். அழகான 3 டயர் ரேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பரான ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இது செஞ்சுருக்காங்க. வுட்டு அப்படின்றதுனால நமக்கு நல்லாவே உழைக்கும். ஸோ இதை நம்ம தண்ணி படாத இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். நம்ம இந்த மாதிரி நம்ம கிளாஸ் எல்லாம் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு நம்மளுடைய கிச்சன் நீட் அண்ட் க்ளீனாக தெரியும். ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும், ஆர்கனைஸாக இருக்கும். இப்போ நான் செட் பண்ணிட்டேன், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதனுடைய ரேட் நான் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அழகான கிளாஸ் பிளேட்டு. இது நமக்கு சூப்பரான கிளாஸில் செஞ்சுருக்காங்க. இது நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். எனக்கு இது சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ரமதான் மாதம் அப்படின்றதுனால நம்ம நிறைய செய்வோம் டிஷ்ஷஸ். அது சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளாஸில் சர்வ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதனுடைய ரேட் நான் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது நல்லா ஹெவியான வெயிட்டான கிளாஸில் செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இது நம்ம கிச்சனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது செட் ஆஃப் 6, செட் ஆஃப் 4, செட் ஆஃப் 12 அந்த மாதிரி வருது. நான் இது செட் ஆஃப் 6 வாங்கியிருந்தேன். 2 யூஸ் பண்ணிட்டேன், 4 அப்படியே வச்சுருந்தேன். அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். லிட்டு நல்லா ஹெவியான லிட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல பிளாக் கலரில் ரொம்ப சூப்பரான டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மேலே இருக்கிற லிட்டு நல்லா ஹெவியாக இருக்குது. நமக்கு கிராசரி சேவ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, 4 கண்டெய்னர். இது ஓவன், டிஷ்வாஷர் சேஃப். ஓவனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஒயிட் லிட் கொடுத்துருக்காங்க. இது மேட் ஃபினிஷிங்கில் பர்பிள் கலரில் வந்திருக்கு. உள்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு இது சூப்பராகவே இருக்குது. நம்ம இதை அப்படியே ஓவனுக்குள்ளே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூடு பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குறேன். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல அழகான மல்டி கலர்லேயும் கிடைக்கிது. அதே மாதிரி நமக்கு தேவையான கலரில் நிறைய ப்ளூ, ரெட்டு, பிளாக்கு, பர்பிள் இந்த மாதிரி நிறைய கலரில் கிடைக்கிது. ரேட்டும் ரீசனபுளாக இருக்குது. வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம்.
இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூஸ் கிளாஸஸ்ஸு. இது வந்து ஸ்டாவோடையே வந்துடுது. மேலே வந்து அழகான ரெட் கலரில் இந்த மாதிரி ஸ்டாவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளாஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதோடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். இதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்கான கிளாஸில் செஞ்சுருக்கிறதுனால நமக்கு உடையோட டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். மேலே வந்து ஒரு ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நம்ம ஜூஸில் வந்து சின்ன பசங்களுக்கு கிளாஸில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா இதை அழகாக அவங்க குடிச்சுப்பாங்க. இது நல்லாவே அழகான ஒரு கிளாஸ் ஜூஸ் பாட்டில். நமக்கு நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 5 பவுல்ஸ். இந்த பவுல் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு நீட் அண்ட் ஃபினிஷிங்கோடு கொடுத்துருக்காங்க. ஒயிட் கிளாஸ் பவுல்ஸ். இதில் வந்து எந்த ஒரு கலருமே கிடையாது. இது அழகான ஒயிட் பவுல் தான். இது வந்து நம்ம புட்டிங்லாம் செஞ்சோம் அப்படின்னா சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா அகலமான பவுல் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நமக்கு நல்லாவே இருக்குது. சைடில் இதனுடைய ரேட் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இது மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். நல்லா சூப்பரான குவாலிட்டியில் செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசான பவுல் இது. இது வந்து நம்ம சர்விங் பவுலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் சர்வ் பண்ணும்போது இது அழகாக நல்லா பெருசாக இருக்கிறதுனால சூப்பராக ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இது செட் ஆஃப் 2 வருது. இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுத்துருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கிளாஸ் தான். கிளாஸ் வந்து பிளேட்டு. இது வந்து லீஃப் மாடலில் செஞ்சுருக்காங்க. ரொம்பவே அழகான லீஃப் மாடலில் செஞ்சுருக்கிறதுனால நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அழகான சூப்பரான லீஃப் மாடல் செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து அழகான ஃபைபர் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. இது வந்து சூப்பரான லீஃப் மாடலில் அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இதோடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுக்குறேன். இது வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் கிடைக்கிது. எல்லோ, ஆரஞ்ச், பிளாக் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் கிடைக்கிது. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அழகான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சுருக்க ஜக்கு. இது வந்து நம்ம டைனிங் டேபிளில் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜக்கு. இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா ஹெவியான லிட்டோடு வந்திருக்கு. இதுக்கு நல்லா ஹெவியான ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹெவியான லிட் இருக்குது. நம்ம தண்ணி போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நட்ஸ் கிரேட்டர். நட்ஸ் வந்து நம்ம இதில் போட்டுட்டு நம்ம ஸ்விஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக நட்ஸ் வந்து நமக்கு நறுக்கி வந்துடுது. ஸோ நம்ம வந்து கையை வச்சு கஷ்டப்பட்டு நறுக்க தேவையில்லை. ஸோ இதில் போட்டு நம்ம ஒரு திருவணும் அப்படின்னாவே போதும். இது அழகாக வந்து நட்ஸ் வந்து நமக்கு திருவி வந்துடும். ஸோ சூப்பரான நட்ஸ் கிரேட்டர் இது. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து அழகான காஃபி மக்கு. இது வந்து சூப்பரான கலர்ஃபுல்லான காஃபி மக். இது வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் கலர்ஸ்லையும் வருது. மல்டி கலர்லேயும் கிடைக்கிது. நமக்கு வேணும்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. உள்ள ஒரு கலர் வெளியே ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. ப்ளூ அண்ட் எல்லோ காம்பினேஷன், அதே மாதிரி ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து அழகான ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். இதில் வந்து நம்ம இயரிங்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் வந்து கிட்டத்தட்ட 16 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். என்னுடைய பொண்ணோட பாக்ஸ் தான் இது. அவள் பீட்ஸ் எல்லாம் போட்டு வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கா. 16 கம்பார்ட்மெண்ட் இருக்கிறதுனால நமக்கு நல்லாவே பெருசாக இருக்கிறதுனால நம்ம அழகாக நிறைய பொருட்களை வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நல்ல அழகான பெரிய பாக்ஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ப்ராடக்ட். கிச்சனை அழகுப்படுத்தணும் அப்படின்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கிச்சனை அழகுப்படுத்துறது பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இது வந்து நம்ம கிச்சனுக்கு மை கிச்சன் மை ரூல்ஸ் இந்த மாதிரி ஒன்றும், அதே மாதிரி த கிச்சன் இஸ் த ஹார்ட் ஆஃப் த ஹோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பாட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா ஹெவியாக கொடுத்துருக்கிறதுனால நல்லா பெருசாக இருக்குது. மேலே வந்து ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்மளுடைய கிச்சனை அழகாக சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் இதை வச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம வந்து எல்லாருமே கையில் சோப் போட்டுச்சு அப்படின்னா கஷ்டப்படுவோம். ஸோ சில பேருக்கு சோப் அலர்ஜி கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து 4 பார்ட்டிஷனாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 பார்ட்டிஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங் உண்டான இடத்த வந்து உள்ளே வச்சிடணும். ஸோ நமக்கு வந்து துணி துவைக்கிற சோப்பு இருக்கும். கண்டிப்பாக நம்ம அந்த சோப்பை வந்து இதுக்கு மேலே வந்து வச்சிட்டோம் அப்படின்னா, இது ஸ்ப்ரிங் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து நல்லா ஜம்ப் ஆகும். இதுக்கு மேலே இந்த மூடியை வச்சு நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு இது ஒரு ரோலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரோலர் வச்சு நம்ம ஃபிட் பண்ணணும் அப்படின்னா அழகாக சைடில் ஃபிட் ஆகிக்கும். இந்த ரோலரை வச்சு நம்ம துணியை துவைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக வர சோப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ அதே மாதிரி கீழே வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்கிறதுனால தண்ணி வந்து வடைஞ்சிடும். அதே மாதிரி நம்ம கையில் சோப்பு படாமல் நம்ம அழகாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு சோப் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ப் குட்னஸோட ரோஸ்மெரி வாட்டர். இது வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. இதோடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். இது வந்து ரீஃபில் பேக்கோடு வருது. நமக்கு சிங்கிள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், ரீஃபில் பேக்கோட கூட வாங்கிக்கலாம். 1 மந்த் நம்ம இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத் வந்து கண்டிப்பாக நம்மளால் நிறுத்தவே முடியாது. அவ்வளோ சூப்பராக வந்து ஹேர் க்ரோத் ஆகுது. எனக்கே பேபி ஹேர்ஸ் நிறைய வந்திருக்கு. இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுக்குறேன். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய கேபினெட்டில் அழகாக நம்மளுடைய துணிகளை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேக் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கேபினெட்டை சூப்பராக நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். இது வந்து சூப்பரான பேக் வந்து இது மெட்டீரியல் வந்து கிளாத் மெட்டீரியலை செஞ்சுருக்காங்க. ஜிப்பு வந்து நல்லா ஹெவியாக கொடுத்துருக்கிறதுனால நமக்கு எதுவுமே ஆகுறதில்ல. நான் வந்து நல்லா ஹெவியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இதில் வச்சு நான் வச்சுருக்கேன். இது வரைக்கும் எந்த ஒரு ஜிப்பும் போகாமல் நல்லாவே இருக்குது. இது வந்து 2 கலரில் கொடுக்குறாங்க. ஒன்று ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷன், அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன். இதோடைய ரேட் சைடில் கொடுக்குறேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஹெவியான ஜிப்போடு வந்திருக்கு. எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ட்ரெஸ்ஸஸ் இதில் வந்து நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லஞ்ச் பாக்ஸ் மில்டனில் வந்து வந்திருக்கு. இது வந்து நிறைய வெரைட்டி கலர்ஸில் வருது. என் பொண்ணுக்கு பிளாக் கலரில் பிடிச்சிருக்கிறதுனால நான் பிளாக் கலரில் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து 4 பாக்ஸஸ் வந்து வருது. ஒரு லஞ்ச் பேக் வருது, ஒரு பாட்டில் வருது. எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வருது. மேலே வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருந்தாலுமே உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஷ்வாஷர் சேஃப். நம்ம டிஷ்வாஷரில் கூட இதை வாஷ் பண்ணிக்கலாம். இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 1 இயராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும். இது வரைக்கும் எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இது வந்து 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சின்ன பாக்ஸ், இன்னொன்று வந்து குழம்பு போட்டு கொடுக்குற பாக்ஸ், இன்னொன்று வந்து நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். ஒன்று ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒன்று லஞ்ச் பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இருக்குது. மேலே வந்து மேட் ஃபினிஷிங்காக இருக்குது. உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பசங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுக்குறது தான் சேஃபு. ஸோ அதனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கி கொடுத்துருக்கோம். இதில் வந்து ரெட்டு, பிளாக்கு, ப்ளூ காம்பினேஷனில் வருது. 3மே வந்து அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து குட்டியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சின்ன பாக்ஸ் வந்து நல்லா நம்ம ஏதாச்சும் பொரியல் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா போட்டு
போட்டு கொடுக்கலாம். இதில் வந்து நம்ம குழம்பு ஊற்றி கொடுக்கலாம். எதுவுமே வந்து லீக்கேஜ் கிடையாது. எல்லாமே வந்து நான் லீக்கேஜ் இல்லாததாக வாங்கியிருக்கேன். 2 ஸ்பூன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃபோக்கும் ஒன்று நார்மல் ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க. நமக்கு செட்டாகவே வருது. இது வந்து கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.